ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி. பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வெண்டைக்காய் சூப்பு எப்படி செய்கிறதுன்றது சொல்கிறேன். எங்கள் அம்மா செய்கிற டிஷ்ஷிலே இது எங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டானதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வேணும்னா, வெண்டைக்காயை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம புளிக்குழம்பு போடுற சைஸை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாம்பார் போடுற மாதிரி பெருசாக வேண்டாம். நான் இப்போ ஒரு 6 வெண்டைக்காய் கிட்ட பிஞ்சாக எடுத்துருக்குறேங்க. ரொம்ப முத்தலாக எடுக்காதீங்க, ரொம்ப பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது. அடுத்து காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நான் அளவு கம்மியாக தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. நான் தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1, அதுக்கப்புறம் மல்லித்தலை, கருவேப்பிலை, உப்புங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மெயினானது பார்த்திங்கன்னா இந்த மல்லிப்பொடி தாங்க. இந்த மல்லிப்பொடி இல்லாதவங்க மெயினாக முழு மல்லி போட்டு நம்ம வெங்காயம் தக்காளியோட வதக்கிட்டு அரைச்சிக்கலாங்க, பட்டை சோம்பு கிராம்போட. அப்படி அரைக்க பிடிக்காதவங்க மல்லிப்பொடி போட்டுக்கலாம். இது மெயினாக நெய்யில் தான் நம்ம தாளிக்கணுங்க. எண்ணெயிலலாம் தாளிக்கக்கூடாது. அப்போ தான் இந்த சூப்போட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக போடுற பிரிஞ்சி இலை, சோம்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய் பெருசாக இருக்கிறதுனால, பட்டை, கிராம்பு 4 போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் 1, இதோட காரம் மட்டும்தாங்க இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்பாசி, அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு. இது பார்த்திங்கன்னா அப்படி நீங்கள் அரைக்கிறதா இருந்தாக்கா இதெல்லாம் போட்டு அரைக்கக்கூடாதுங்க. இந்த சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி போட்டு தான் அரைக்கணும். பிரிஞ்சி இலை, இந்த அன்னாச்சிப்பூ, அன்னாச்சி மூக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மராட்டி மூக்கெல்லாம் நீங்கள் அப்படியே போட்டுருணுங்க, தாளித்து போட்டுருணும். இதுக்கு மெயினாக நம்ம வெறும் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. நம்ம தோரம்பருப்பு கொஞ்சம் போல் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு, நான் இப்போ செய்கிற சூப்புக்கு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி அளவு போட்டிருக்கிறேங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துருக்குறேங்க. இதை நம்ம மேஷ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கணுங்க. ரொம்ப மேஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது வெந்து இருக்குது நல்லா. சின்ன வெங்காயம் அங்கங்கே தட்டுப்பட்டால் சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பு தண்ணியை வச்சு தான் நாம் இந்த சூப்பை ரெடி பண்ண போகிறோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். பாருங்கள், கடாய் ஹீட் ஆகிடுச்சு. நாம் நெய் விட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்குறேன். இப்போ நெய் ஹீட் ஆகிடுச்சுங்க. இதில் பிரிஞ்சி இலை பெருசாக இருந்தால் இப்படி கட் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. சோம்பும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு இந்த கிராம்பெல்லாம் உப்பி வருது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நாம் வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் பாதி வெங்காயம் வதக்கிட்டு பாதி வெங்காயம் அரைக்கிறதுக்கு கூட வச்சுக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் வேக வச்சதுனால இதை அப்படியே வதக்கி போடுறேன். வதக்கி அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சூப் அதிகமாக கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். இதோடையே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் நீங்கள் தனியாகவும் வதக்கிட்டு இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதோடவே ஃபைனலாக போட்டு வதக்கிக்கலாம், உங்களோட விருப்பங்க. ரொம்ப வேகிறது பிடிக்காதுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நெய்யில் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இதையெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டுங்க. நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இது எல்லாமே நாட்டு தக்காளியாக இருந்தால் இவ்வளோ நேரம் நம்ம பண்ண வேண்டியது இல்லைங்க. இது கெட்டி தக்காளியாக இருக்கிறனால தான் நம்ம மூடி வைக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கலாங்க. இதுவும் கொஞ்ச நேரம் நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் நாம் மற்றதெல்லாம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த தோல் சாஃப்ட் ஆகும்போது நீங்கள் எடுத்தால் போதுங்க. இப்போ நாம் இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே பருப்பில் போட்டிருக்குது. இதுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கிறேங்க. பாருங்கள், இந்த வெங்காயம்லாம் மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நாம் பருப்பு தண்ணியை விட்டுடலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூளும் மற்ற ஐட்டங்களும் கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க. உப்பு சரி பார்த்துக்கோங்க.
வெண்டைக்காயும் இதுலேயே நல்லா வெந்து வந்துருங்க. ஏற்கனவே வதக்கி இருக்கிறோம். உப்பு கொஞ்சம் பத்தலைங்க போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் கொதிச்சு நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வருங்க. இப்போ இது கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க வெண்டைக்காய் சூப். இது பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. நாம் 1-2 தக்காளி எப்போவுமே எல்லா டிஷ்ஷுக்கும் நம்ம எடுத்து வைப்போம். அது போட்டாச்சுங்க. அது கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். மல்லித்தலையும் தூவிட்டு நாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி போடணுங்க. அது நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன். மெயினாக வந்து நம்மளுக்கு மல்லித்தூளும் இந்த பெப்பர் பொடியும் தான் இதுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸ்கூல் டைம்ன்றதுனால அவசரத்தில் நான் சொல்ல மறந்துட்டேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க எவ்வளோ விரும்புவாங்களோன்ட்டு. வெண்டைக்காய் சளி பிடிக்கும்லாம் நினைக்க வேண்டாங்க. இந்த மெத்தடில் கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஸ்மூத்தாக அந்த நெய்யில் வந்து நம்ம வதக்கிருக்கிறதுனால நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதே டைமில் மைல்டாகவும் நல்லா இருக்குங்க. இது ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்ப தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. மட்டன் சூப் அளவுக்கு வாசனையாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி வீடியோ அது போட்டேங்க. என்னோடய வீடியோ எல்லாமே வந்து டெலீட் ஆகிடுச்சுங்க. அதனால தான் மறுபடியும் இது போட்டுட்ருக்கிறேன். பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். ஃபைனலாக டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஒரு இந்த சூப்பு மாதிரியே இருக்குது பாருங்கள். சுட சுட இது குடிக்கவும் செய்யலாங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதில் மிளகாய் தூள்லாம் போடல இல்லைங்களா. பெப்பர் பொடி, கிராம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் இதுக்கு உண்டான காரங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டு விட்டது டெலீட் ஆகிடுச்சுங்க. பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். ஸ்மூத்தாக நல்லா வெந்திருக்குங்க. வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சாப்பாடில் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி சாப்பிட்ணுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெறும் தக்காளி போட்டு இது மாதிரி செய்யலாம். வெண்டைக்காய் இல்லைன்னா உங்களுடைய விருப்பங்க. இது வெண்டைக்காய் போட்டு செய்யும்போது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.